ஹலோ ஹாய். நேற்று நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸையும் சிம்பிள் பாஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி டே 15 யூனிட் 15ல் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 15 ஐ ஹாவ் டன் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னங்கிறத இந்த பிக்சர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ் ஷூஸ் ஆர் டர்ட்டி. அவனுடைய ஷூஸ் டர்ட்டியாக இருக்குது. ஹீ இஸ் கிளீனிங் ஹிஸ் ஷூஸ். அவனோட ஷூஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்தது ஷூவை மாட்டிட்டான். எப்படி இருக்குப்பா அவனோட ஷூ? ஹீ ஹேஸ் கிளீன்ட் ஹிஸ் ஷூஸ். ஹிஸ் ஷூஸ் ஆர் க்ளீன் நவ். இப்போ அவனோட ஷூ க்ளீனாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்? ஐ ஹாவ் கிளீன்டு மை ஷூஸ்ன்னு சொல்கிறான். நான் என்னோடய ஷூஸை க்ளீன் பண்ணிட்டேன். ஹீ ஹேஸ் கிளீன்ட் ஹிஸ் ஷூஸ். அவனோட ஷூஸை க்ளீன் பண்ணிட்டான். எப்போ க்ளீன் பண்ணான்? கிட்டத்தட்ட இப்போ தான் க்ளீன் பண்ணான். அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்த நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ரீசண்டாக இப்போ தான், ஜஸ்ட் நவ், இப்போ தான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். இவன் எப்போ அந்த ஷூவை க்ளீன் பண்ணான்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இல்லையா? ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டான். ஒரு செயல் செஞ்சு முடிச்சுட்டான். அதுவும் எப்போ தான் நடந்துச்சு? இப்போ தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்படிங்கும்போது நம்ம அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். ஹீ ஹேஸ் கிளீன்ட் ஹிஸ் ஷூஸ். அவனோட ஷூஸை க்ளீன் பண்ணிட்டான். நான் என்னோடய ஷூஸை க்ளீன் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் கிளீன்டு மை ஷூஸ். இப்போ அடுத்த பிக்சர் பாருங்கள். தே ஆர் அட் ஹோம். அவங்க வீட்டில் இருக்காங்க. தே ஆர் கோயிங் அவுட். அவங்க வெளியில் போயிட்டுருக்காங்க. இப்போ வீட்டில் பாருங்கள், அவங்க இருக்காங்களா? இல்லை. தே ஹாவ் கான் அவுட். அவங்க வெளியில் போயிருக்காங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்க. எப்போ போனாங்க? இப்போ தான் இல்லையா? ஸோ அதனால் தே ஆர் நாட் அட் ஹோம் நவ். இப்போ அவங்க வீட்டில் இல்லை. அதை எப்படி சொல்லணும்னா தே ஹாவ் கான் அவுட் அப்படின்னு சொல்லணும். இந்த டேபிளை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். has cleaned, have gone is the present perfect. அதாவது have ஓட past participle வரணும். past participleனா V3. verb ஓட third format. eat, ate, eaten. இந்த மூணாவது ஃபார்மெட் இருக்கு இல்லையா? அந்த மூணாவது ஃபார்மெட்டை யூஸ் பண்ணணும். I, we, you, they plural. இவங்களுக்கெல்லாம் have யூஸ் பண்ணணும். he, she, it singular. இவங்களுக்கெல்லாம் has யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல haven't, இங்கே நெகட்டிவ்ல hasn't. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். cleaned, finished, started and irregular verbs வரும் இல்லையா? lost, done, been, gone. For example, I have cleaned, we have finished, you have started, they have done, he has been, she has gone, it has finished. அண்ட் கேள்வி கேட்கும் போது இந்த ஹாவும் ஹேஸும் முன்னாடி வந்துடும். நெகட்டிவ்க்கு நம்ம நாட் மட்டும் சேர்த்தா போதும். அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் பாருங்கள். ஹாவ் எப்படி ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதுறது? அப்பாஸ்ட்ரஃபி போட்டு விஇ போட்டால் போதும். ஹேஸோட ஷார்ட் ஃபார்ம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் போதும். இப்போ கேள்விக்கு வருவோம். கேள்விக்கு என்ன சொன்னேன்? ஹாவும் ஹேஸும் முன்னாடி வந்துடும். ஐ ஹாவ் கிளீன்டு. அதை கேள்வியை கேட்கும் போது ஹாவ் ஐ கிளீன்ட், ஹாவ் வி ஃபினிஷ்ட், ஹாவ் யூ ஸ்டார்டட், have they lost, has he done, has she been, has it gone. ஸோ irregular verbs இதெல்லாம் ரெகுலர் verbs. இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கோம். ரெகுலர் verbs, the past participle is ed. ed மட்டும் சேர்த்தா போதும் சில வேர்ப்ஸுக்கெலாம். அதுக்கு பேர் irregular verbs. பாஸ்ட் சிம்பிளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I have cleaned, we have finished, she has started. சரிங்களா? ed மட்டும் சேர்த்துட்டா போதும். அதுவே irregular verbsக்கு the past participle is sometimes the same as the past simple and sometimes different. சில நேரம் past simple மாதிரியே இருக்கும், சில நேரம் ஸ்பெல்லிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இதை பற்றி தெரிஞ்சுக்க அப்பெண்டிக்ஸில் பேஜ் நம்பர் 2 and 3ல் நீங்கள் பாருங்கள். இந்த புக்கு வச்சுருக்கிறவங்க சேமாக இருக்கிறது. பை, ஐ பாட், நான் வாங்கினேன். ஐ ஹாவ் பாட், நான் வாங்கியிருக்கேன். He had, he has had. Break, I broke.
நான் உடைத்தேன். I have broken, நான் உடைச்சிருக்கேன். You saw, நீ பார்த்த. You have seen, நீ பார்த்திருக்க. Fall, fell மாறும். It fell. It has fallen. Fell வந்து V2, fallen வந்து V3, past participle. Okay. They went, go ஓட past tense went. Went வந்து V2, go வந்து V1, அதாவது verb 1, இது verb 2, இது present verb, இது past verb. Goneங்கிறது past participle, அதாவது V3. Go வந்து they went pastல. இதே present perfectல they have gone, அவங்க போயிருக்காங்க. ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? We use the present perfect for an action in the past with a result now. அதாவது பாஸ்டில் முடிஞ்ச ஒரு விஷயம், அதோட ரிசல்ட் இப்போ இருக்கும். அண்ட் அது கம்ப்ளீட் பண்ண ஒரு வேலையாக இருக்கும். அண்ட் அது மோஸ்ட்லி எப்போ முடிஞ்சிருக்குன்னா ரீசண்டாக முடிஞ்சிருக்கும். I have lost my passport. I can't find my passport now. இப்போது உங்களோட பாஸ்போர்ட்டை பார்க்க முடியல அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சொல்லணும்? I have lost my passport. I lost my passportனு சொல்லக்கூடாது. Where is Linda? லிண்டா எங்கே? She has gone to bed. இப்போ பெட்டில் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் பெட்டுக்கு போனான் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லணும்னா she has gone to bed. Has, இது is இல்லை, has. We have bought a new car. நாங்கள் ஒரு புது காரு வாங்கியிருக்கோம். We have a new car now. இப்போ நம்மள்ட்ட ஒரு நியூ கார் இருக்குது, இப்போ தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லணும்? We have bought a new car. It's Rachel's birthday tomorrow and I haven't bought her a present. நானும் present வாங்கவில்லை. அப்போனா haven't bought நெகட்டிவ்ல. Bob is on holiday. அவன் ஹாலிடேயில் இருக்கான். எங்கே போயிருக்கான்? எங்கே போனா அப்படின்னு கேட்குறது வேறு. எங்கே போயிருக்கான் அப்படின்னா ஓ where has he gone? அவன் எங்கே போயிருக்கான்? Can I take this newspaper? நான் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கவா? Have you finished with it? நீங்கள் இதை முடிச்சிட்டிங்களா? Have you finished with it? இன்னும் டீட்டெயிலாக அதை பார்க்குறதுக்கு யூனிட் 16லையும் யூனிட் 19லையும் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும், பார்க்கலாம். அண்ட் யூனிட் 20ல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் சிம்பிளும் கலந்துருக்கும், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். irregular verbs யூனிட் 24ல் இருக்குது. அது இல்லாமல் அப்பெண்டிக்ஸில், அதாவது இந்த புக்லேயே லாஸ்ட்டில் பேஜ் நம்பர் 2 and 3 அப்படின்னு அப்பெண்டிக்ஸில் போட்டிருக்கோம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரியும். அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா? Exercise 15.1. Look at the pictures. What has happened? Choose from. ஸோ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. Go to bed, clean his shoes, stop raining, close the door, fall down, have a bath. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பிக்சரை பார்த்து என்ன நடந்துச்சு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஷூஸ் டர்ட்டியாக இருக்குது. அப்போ ஷூ என்ன பண்ணிட்டான்? க்ளீன் பண்ணிட்டான். ஹீ வந்ததுனால ஹேஸ். he, she, it சிங்குலர், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹேஸ் போடணும் இல்லையா? he has cleaned V3 past participle யூஸ் பண்ணணும். க்ளீனோட past participle cleaned. க்ளீனோட V3 cleaned his shoes. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க? டோரு திறந்துருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் த டோர். ஷீ பக்கத்தில் என்ன போடணும்? ஹேஸ். ஷீ ஹேஸ் க்ளோஸ்டு. க்ளோஸோட V3 க்ளோஸ்டு த டோர். அடுத்த பிக்சர் என்ன பண்ணுறாங்க? டிவி பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பெட்டுக்கு போயிட்டாங்க. அது எப்படி எழுதுறது? கோ டு பெட் இல்லையா? தே வந்திருக்கு. அப்போ ஹேஸா ஹேவா? தேங்கிறது ப்ளூரல், அப்போ பக்கத்தில் ஹாவ் போடணும். தே ஹாவ் கோ. கோவோட V3 என்ன? கோ, வெண்ட், கான். தே ஹாவ் கான் டு பெட். அவங்க பெட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்தது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மழை பெய்யல, மழை விட்டுருச்சு. அது எப்படி சொல்கிறது? இட் பக்கத்தில் என்ன வரும்? ஹேஸா ஹேவா? ஹேஸ். It has. ஸ்டாப்போட V3 ஸ்டாப்டு. STOPPED ஸ்டாப்டு.
raining. ஓகே, அடுத்தது பாருங்கள், குளிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டான். ஸோ குளிச்சு முடிச்சுட்டான்னு சொல்லணும். He has had a bath. ஏடா ஹேஸும் வருது ஹேடும் வருதுன்னு பார்க்காதீங்க. have a bath அப்படின்னா குளிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஹேவோட V3 had. இங்கே ஹீக்கு பக்கத்தில் நம்ம ஹேஸ் போடணும் இல்லையா? அது he has had a bath. இப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்தது இங்கே என்ன நடக்குது? இங்கே ஒரு படம் இருக்குது, அந்த படம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுறதுக்கு என்ன? ஃபால், FALL, ஃபால். அப்போ ஃபாலோட V3 என்ன? ஃபாலன், FALLEN. எழுதுவோமா? இந்த பிக்சர் பக்கத்தில் என்ன வரும்? ஹேஸா ஹேவா? பிக்சருங்கிறது சிங்குலர், அப்போ ஹேஸ் வரும். பிக்சர் ஹேஸ், ஃபாலோட V3 என்ன? ஃபாலன், FALLEN, ஃபாலன் டவுன். ஓகே, அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் a verb from the list. ஸோ இங்கே லிஸ்ட்டில் நிறைய வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக், பை, டிசைட், ஃபினிஷ், ஃபர்கெட், கோ, இன்வைட், see, not see, take, tell. ஸோ இதுக்கெலாம் நம்ம V3 ஃபார்மெட்டில் எழுதணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ கொடுத்துருக்க சென்டென்சஸ் எல்லாம் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? Can I have this newspaper? Yes, I have finished with it. ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஹேவோட ஷார்ட் ஃபார்ம், இது ஹேஸோட ஷார்ட் ஃபார்ம். I some new shoes. Do you want to see them? நான் புதுசாக ஷூஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பை, பையோட V3 என்ன? பாட். ஐ வந்தால் பக்கத்தில் ஹேவ். I have bought some new shoes. Do you want to see them? Where is Liz? She has வெளில போயிட்டா. கோவோட V3 என்ன? gone. She has gone out. I am looking for Paula. நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஸோ கேள்விக்கு have has முன்னாடி வந்துடணும் இல்லையா? இங்கே யூ இருக்குது, யூக்கு என்ன போடணும்? have போடணும். have you பாத்தியா? see, சியோட V3 என்ன? seen. have you seen her? அடுத்தது 5th one. look somebody that window. அந்த விண்டோவை என்ன பண்ணியிருப்பாங்க? உடைச்சிருக்காங்க. பிரேக், பிரேக்கோட V3 என்ன? broken. கரெக்ட். லுக் somebody, somebody பக்கத்தில் என்ன வரும்? has. somebody has broken that window. Does Lisa know that you are going away? லிசாவுக்கு தெரியுமா நீ வெளியில் போயிட்டுருக்கேன்னு? yes, I பக்கத்தில் என்ன வரும்? have. நான் சொல்லிட்டேன். டெல்லோட V3 என்ன? told. yes, I have told her. I can't find my umbrella. somebody எடுத்துட்டாங்க, யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது? எடுத்துட்டாங்க அப்படின்னா டேக். டேக்கோட V3 என்ன? taken. somebody has taken it. I am looking for Sarah. where she gone? எங்கே போனா அப்படின்னு நம்ம கேட்கணும். she வந்திருக்கு இல்லையா? அப்போ முன்னாடி நம்ம என்ன போடணும்? has. where has she gone? ஓகே, அடுத்தது போலாமா? 9th one. I know that woman, but எனக்கு அந்த உமனை தெரியும், பட் நான் அவ பேரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? forgot. forgotோட V3 என்ன? forgotten. கரெக்ட். I have forgotten. ஸ்பெல்லிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. FORGOTTEN. forgotten her name. நான் அவரோட பேரை மறந்துட்டேன். ஷூ is having a party tonight. ஷூ இன்னைக்கு பார்ட்டி ஒன்று வைக்க போகிறா. she lot of people, a lot of people இன்வைட் பண்ணியிருக்கா. ஷீ பக்கத்தில் என்ன வரும்? has.
She has invited. She has invited a lot of people. நிறைய people அவ இன்வைட் பண்ணியிருக்கிறா. What are you going to do? நீ என்ன பண்ண போற? முடிவு பண்ணிட்டியா, டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கணும். யூக்கு முன்னாடி என்ன வரும்? have. Have you decided? Have you decided? முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கணும். Where are my glasses? என்னோட glasses எங்க? I don't know, எனக்கு தெரியல, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லணும். Not see, நான் பார்க்கவில்லை, நெகட்டிவ் இல்லை. I haven't. Have not, அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? haven't. இந்த ரெண்டில் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். I haven't இல்லைனா I have not seen them. கிளியர்? புரிஞ்சுச்சா? ஸோ இன்றைக்கி நம்ம டே 15ல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ சூப்பராக புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு 1-2 டவுட்ஸ் இருக்கும். நம்ம நாளைக்கு டே 16 இதோட அடுத்த வெர்ஷனை நம்ம பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு சூப்பராக புரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு சந்திப்போம் டே 16ல். பாய்.